இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு பவுல் அவரையும் விட்டுட்டு இந்த வேதாகமத்துல தியாகமான கர்த்தருக்கென்று ஒரு தியாகமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யாராவது ஞாபகம் வருகிறார்களா? அப்படி சொன்னா யார் ஞாபகம் வருவார்கள்? ஆபிரகாம். ஏன்னா அநேகருக்கு ஆபிரகாமை என்னவா தெரியும்? விசுவாசிகளின் தகப்பனாக தான் என்ன பண்ணும் தெரியும். ஆனா நீங்க என்னை கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், அவர் விசுவாச தகப்பனுக்கு முன்பாகவே அவருக்கு இன்னொரு பெயரை கொடுக்கலான்னு சொன்னா நான் கொடுப்பேன், தியாகத்தின் தகப்பன்னு சொல்லி. அநேக முறை நான் யோசித்தது உண்டு, எப்படி உங்களுக்கு கிட்டத்தட்ட இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பிள்ளைகளை பெற்றவர்கள். ஆபிரகாமுக்கு தேவன் இது மாதிரி பிள்ளையை எடுத்து எனக்காக என்ன பண்ணு பலியிடுன்னு சொன்ன உடனேவே என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டு போய் பலி செலுத்த போயிட்டாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில யாருக்கு அதிகமான வருத்தம் இருந்திருக்கும்? தாய்க்கா? இல்ல சொந்த தகப்பனே என்ன கொல்ல போறாரே, என் மேல என்ன பண்றாரு, கரத்தை உயர்த்துகிறாரே வெட்டுவதற்கு அப்படின்னு சொல்லி ஈசாக்குக்கா இல்ல ஆபிரகாமுக்கா? பெண்கள் சொல்லுவீங்க சாராளுக்கு தான் ரொம்ப வலி இருக்கும். பசங்க சொல்லுவாங்க இல்ல இல்ல ஈசாக்குக்கு தான். தகப்பன்மார்கள் சொல்லுவாங்க யாருக்கு தான்? ஆபிரகாமுக்கு தான். சரியா இல்லையா? சோ நாம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு சில காரியம் என்னன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே அது தியாகத்தின் மேல கட்டப்பட்டது. நம்ம வேதத்திலையும் பார்க்கலாம், இல்ல முன்பு வாழ்ந்த வேதத்தை பின்பற்றுகிற அநேக மிஷனரிமார்கள் இல்ல அநேக தேவ மனிதர்கள் அவங்க எல்லாரையும் பார்த்தோம்னா தியாகத்தின் மேல ஒரு கல்லா தியாகமான காரியங்கள் மூலமா கட்டப்பட்டது தான் கிறிஸ்தவம் என்று சொல்லி என்ன பண்ணலாம், நம்ம வாசிக்கலாம். எப்படி ஆபிரகாமுக்கு தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஈசாக்கை பலியிடுவதற்கு மனம் வந்தது. ஆனா அவருடைய வாழ்க்கை வரலாறை படிச்சு பார்த்தோம்னா அவருடைய முன்பாக இருந்த வாழ்க்கையெல்லாம் தேவனுக்காக தியாகம் அப்படின்னு சொல்லியே கட்டப்பட்டு தான் என்ன பண்ணிருச்சு. 22வது அதிகாரத்துல பிள்ளை பலியிடுவதற்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு? துணிந்து விட்டார். தேவன் பலி கேட்கிறவர் அல்ல, தேவன் பலியிட சொல்லுகிறவர் அல்ல. தெரியும் ஆபிரகாமுக்கு இது எப்படி எளிமையாய் இருந்தது, தன்னுடைய மகனை எடுத்து என்ன பண்ணது, இது செஞ்சது. அதுதான் சொன்னேன், அவருடைய வாழ்க்கை என்ன இதுல கட்டப்பட்டது, தியாகத்தினால் கட்டப்பட்டது. ஆபிரகாமை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். வேற்று மத நம்பிக்கை உடைய ஆபிரகாம், அவர் வணங்கினது, அவர் ஆராதித்தது, அவர் தன்னுடைய தெய்வமாக கொண்டு என்ன பண்ணியிருந்தாரு, வளர்ந்திருந்தார். அவர் எங்கே இருந்தவர்? மெசபதோமியா அப்படிங்கிற இடத்துல, கல்தேயர் பட்டணத்துல ஊர் என்கிற குடும்பமாய் என்ன பண்ணியிருந்தாரு, வாழ்ந்து வந்தவர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 422 வருஷத்துக்கு அப்புறம் தேவன் ஆபிரகாமிடம் பேசுகிறார். பைபிள் என்ன பண்ணிருக்கு, ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவர் பேசினது 420 வருடங்கள் எந்த இடைப்பாடும் கிடையாது, எந்த நம்ம வேதத்துல எழுதியிருக்கல. ஆனா 12வது அதிகாரத்துல என்ன பண்றாரு, பேசுறாரு. ஆனா 12வது அதிகாரத்துல எழுதியிருக்கிறது தேவன் பேசின 2வது முறை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆபிரகாமுக்கு தேவன் 2 முறை அழைப்பை கொடுத்தார். இது நீங்க ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர்கள்ல நீங்க என்ன பண்ணலாம், ஸ்தேவானுடைய உரையில இத பார்க்கலாம். ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து முதலாவது தேவன் என்ன பண்றாரு, தரிசனம் கொடுக்கிறார். முதலாவது ஆபிரகாம் இடத்துல பேசுகிறார். ஆபிரகாமே, உன்னுடைய காரியங்களை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன பண்ணு, போ. முதலாவது நான் சொல்லுவேன், முதலாவது தியாகம் கிட்டத்தட்ட அந்த 11வது அதிகாரம் 12வது அதிகாரத்திற்கு இடையிலேயே என்ன பண்ணிருச்சு, ஆரம்பிச்சிருச்சு. தேவன் பேசுகிறார், ஆபிரகாமே நீ உன்னுடைய சொந்த ஊரை, சொந்த குடும்பத்தை என்ன பண்ணுப்பா, போ அப்படின்ட்டாரு. கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு தேவன் இந்த வார்த்தையை சொன்னது, வாசிக்கலாமா? 12வது அதிகாரத்திலே வாசிட்டு
ம், ம். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு காண்பிக்கும் தேசம், காட்டின தேசம் அல்ல, காண்பிக்கும் தேசம். இன்ன வரைக்கும் காட்டல, நான் காண்பிச்ச தேசத்துக்கு போன்னு சொல்லல. உடு காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன பண்ணு போ. 12ஆம் அதிகாரத்துல ஹாரான்ல என்ன பண்ணிட்டாரு? செட்டில் ஆயிட்டாரு. நல்லா பாருங்க, 75 வயது அல்லது 80 வயது ஒரு முதியவரிடத்துல தேவன் பேசுகிறார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் குடும்பத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன பண்ணு போன்னு சொல்றாரு. நீங்க இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களையோ இல்ல சின்ன பிள்ளைங்களையோ என்ன பண்ணிடலாம், நம்ம வேற வெளியூர் ஈஸியா கூட்டு போயிடலாம். ஒருவேளை அம்மா அப்பாவுக்கு வெளியூர் வேலை அப்படிலாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க, வெளியூருக்கு அந்த குழந்தைங்க என்ன பண்ணும், ஒரு 10 நிமிஷம் அழுவும், அங்க வந்து ஒரு வாரம் கஷ்டப்படும், அதுக்கப்புறம் என்ன பண்ணிடும் ஆயிடும். சின்ன வயசு ஆளுங்களை ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் கூட்டிட்டு போறது, இல்ல ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசம் கூட்டிட்டு போறது எளிமையான காரியம் எனக்கு தெரிஞ்சு. ஆனா 70 வயது 80 வயது நிறைந்த ஒரு வயதானவரை நீங்க தேசத்தை விட்டு போங்கிறது அவர்களுக்கு மிகவும் என்னமான காரியம், வருத்தமான காரியம். ஒரு 75-80 வயது ஆளுங்களுக்கு அவங்க பிறந்த ஊர் மேல ஒரு பெரிய என்ன இருக்கும், இணைப்பு. என்ன பண்ணு, உன்னுடைய உறவினர்களையும் என்ன பண்ணு, நண்பர்களையும் விட்டுட்டு நான் சொல்ற இடத்துக்கு போ. அடுத்த ஒரு பெரிய என்னது வழி இருக்கு. ஊரை தான் விட சொன்னீங்க, க்ளோஸ் நண்பர்களையாவது என்ன பண்ணலாம், கூட்டிட்டு போகலாம், கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போகலாம். அது அடுத்தது ஒரு ஏன்னா இரத்த சொந்தங்கள் ரொம்ப வலிமை உள்ளது. நம்மளுடைய சொந்தங்கள் மீது நமக்கு பெரிய பாசம் இருக்கும். ஒரு சில நேரம் சண்டை போடுவாங்க, ஒரு சில நேரம் திட்டுவாங்க, வைப்பாங்க. ஆனாலும் அவர்கள் மேல என்ன பண்ணும், ஒரு அன்பு இருக்கும். அவர்களை விட்டு பிரியா மனசு இருக்காது. நண்பர்களும் அதே மாதிரிதான். நிறைய பேருக்கு தாய் தகப்பனை விட நண்பர்கள் முக்கியம். உண்மைதானே? நண்பர்கள் தான். தாய் தகப்பனுக்கு அடுத்தது என்ன பண்றாங்க, நண்பர்கள் தான். நண்பர்களை விட்டு பிரிய மாட்டாங்க, ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. ஸோ அந்த 70 வயது 75-80 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவருக்கு நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், அந்த தேசத்தின் மேல ஒரு பிணைப்பு, வாழ்ந்த இடம், அது எல்லாம் ஒரு என்னவா இருக்கும், ஒரு பிரிக்க முடியாத ஒரு இணைப்பு அவர்கள் மேல ரொம்ப இருக்கும். செல்வந்தர் குடும்பம் இருக்கு, வேலைக்காரர்கள் இருக்காங்க. ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல வேலைக்காரர்கள் இருப்பாங்க, வேலைக்காரிகள் இருப்பாங்க. வைத்து பிரயாணம் செய்வது எளிமையான காரியம் கிடையாது. ஏன்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போகணும், தண்ணி கிடைக்குமா, ஒட்டகங்களுக்கு ஆடுக்கு மாடுக்கு தண்ணி இருக்கணும், இல்லாட்டி என்ன பண்ணிரும், செத்துரும். ஆண்டவர் எங்க காண்பிப்பார் தெரியல. போற வழியில ஆபத்து இருக்குமா தெரியல. ஆபிரகாமுக்குத்தான் தேவன் தரிசனமானால் சாராளுக்கு அல்ல, தேராகுக்கு அல்ல, லோத்துக்கு அல்ல, குடும்ப நபர்களுக்கு அல்ல, சொந்தக்காரங்களுக்கு இல்ல, அந்த வேலைக்காரர்களுக்கு இல்ல, ஆபிரகாமுக்கே தேவன் தரிசனமானார். ஆபிரகாமுக்கு கன்வின்ஸ் பண்ணணும், குடும்ப நபர்களை, அங்க இருக்கிற வேலைக்காரர்களை, ஆபத்தில்லப்பா தேவன் சொல்லியிருக்காரு, கேட்டிருப்பாங்க, எங்கப்பா போகணும், எந்த ஊரு சொல்லு, அட்ரஸ் சொல்லு, தெரியல. பைத்தியமாப்பா நீ, 75 வயசுல இப்படி பேசுறியே, என்ன ஆச்சு உனக்கு, எங்க போகணும்னு தெரியல, போற அட்ரஸும் தெரியல, எல்லாத்தையும் சம்பாதித்த எல்லாத்தையும் கூட்டிட்டு போகணும்னு வேற சொல்றீங்களே, போற வழியில ஆபத்து நேரிடலாம். சோ முதலாவது தியாகம் என்னன்னா, அதாவது தன் தேசத்தையும் தன் குடும்ப நபர்களையும் தன் உறவினர்களையும் தன் ஃப்ரெண்ட்ஸையும் தன்னுடைய தேசத்தையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். ஒரு பெரிய வலி, வேதனை. எத்தனை பேரு திட்டிருப்பாங்கன்னு தெரியல, இவன் எங்க கூட்டு போய் நம்மள சாவடிக்க போறான், போற வழியில எத்தனை திட்டு வாங்கியிருப்பாருன்னு தெரியல. ஆனாலும் என்னதான் ஆண்டவரே சொல்றீங்க, போற இடம் தெரியல, ஆனாலும் நான் நம்புறேன், நான் வர்றேன். எல்லாவற்றையும் பிணைப்பாய் இணைக்கப்பட்டதை பிச்சுக்கிட்டு வருகிற ஒரு காரியம்.
ஆபிரகாமுக்கும் லோத்தும் என்ன பண்றாங்க, வர்றாங்க. கால்நடைகளின் எண்ணிக்கை ரொம்ப பெருகிருச்சு. ஆபிரகாமுக்கும் தனியா இருக்கு, லோத்துக்கும் தனியா இருக்கு. இவர்களுக்கும் வேலைக்காரர்கள் அதிகம், இவருக்கும் அதிகம். பூமி கொள்ளாதபடி நிறைய இருக்கு. ஆனா அங்க ஒரு பிரச்சனை, லோத்து கூட ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. லோத்து கூடனா ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இல்ல, ஆபிரகாமினுடைய வேலைக்காரருக்கும் அவங்களுக்கும் லோத்துவினுடைய வேலைக்காரர்களுக்கும் பிரச்சனை ஆயிருச்சு. வீட்டுக்கு மூத்தவர் யாரு? ஆபிரகாம். வீட்டுக்கு இளையவர் யாரு? லோத்து. நியாயப்படி அவர் என்ன பண்ணிருக்கலாம்னா, டேய் யாராது, என்ன பிரச்சனை, கொண்டு வா, நிறுத்து முன்னாடி. நீ உன்ட்ட யாரா பிரச்சனை பண்ணது, கொண்டு வா, நீதானா, அடிச்சு என்ன பண்ணலாம், விரட்டி, இனிமே இங்க நீ இருக்க கூடாது, யார்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, படா, மிரட்டி விட்டு மிரட்டி அனுப்பிச்சிருக்கலாமா இல்லையா? இல்ல வீட்டுல மூத்தவர்கள்னா என்னது, அந்த காலத்துல அவங்களுடைய பேச்சுதான் கட்டுப்படணும், கேட்கணும். ஆனா ஆபிரகாம் என்ன சொல்றாரு, இளையவராகிய லோத்துவை கூப்பிட்டு, அப்பா வேண்டாம்ப்பா, இதோ நீ நானும் சகோதரர்கள், உன்ட்டையும் ஆடு மாடு இருக்கு, என்கிட்டயும் ஆடு கால்நடைகள் இருக்கு, நீ முதல்ல என்ன பண்ணு, சூஸ் பண்ணு, உனக்கு முன்னாடி வச்சிருக்கிற ஊரை பாரு, பார்த்து உனக்கு எங்க போகணும்னு ஆசை இருக்கோ நீ அந்த இடத்த என்ன பண்ணிக்க, எடுத்துக்க. நீ அந்த இடத்த என்ன பண்ணிக்க, எடுத்துக்க. நீ எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். ரெண்டு நல்லா பாருங்க, ஆடு மாடு ரெண்டு பேருக்கும் நிறைய இருக்கு. ஆடு மாடு வச்சிருக்கவங்க பச்சை பசேல்னு இருக்கிற இடத்த சூஸ் பண்ணுவாங்க, தண்ணீர் வளமான ஊரை என்ன பண்ணிக்குவாங்க, தேர்ந்தெடுத்துக்குவாங்க. ஆனா அங்க தெளிவா சொல்றாரு, எடுத்துக்கப்பா. அங்க பாருங்க, அதே மாதிரிதான் லோத்து பச்சை பசேர்னு செழிப்பான ஊர் எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கப்பா, போ எடுத்துக்க, நான் மிச்சம் இருக்கிறத எடுத்துக்கிறேன், நான் போறேன். ரெண்டாவது தியாகம், ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன், உனக்கு ஒரு குமாரனை என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். ஆனா சாராள் என்ன பண்ணிட்டாங்க, தன் வேலைக்காரியாகிய எகிப்தின் அடிமை பெண்ணாகிய வேலைக்காரியை எடுத்து, நீங்க என்ன பண்ணுங்க, இவளை மனைவியாக்கிக்கீங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஆபிரகாம்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, திருமணம் பண்ணிட்டாரு, குழந்தை பிறந்துருச்சு. முதிர் வயதுல இத்தனை வருஷம் ஏங்கினது, குழந்தை இல்லாம காத்திருந்தது யாரு, ஆபிரகாமும் சாராளும் ரொம்ப வருஷம் குழந்தைக்காக ஏங்கிட்டு இருந்தாங்க. வாக்கு தத்தம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் இப்படி போனதுனால முதல் குழந்தை யாரு, இஸ்மவேல். தன்னுடைய பாசம், எவ்வளவு நாள் குழந்தை பிறந்தா எப்படியெல்லாம் கொஞ்சணும், அவனுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அவனுக்கு எப்படி எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு சொன்ன எல்லா ஆசையும் எல்லா பாசத்தையும் யார் மேல வச்சுட்டாரு, ஆபிரகாம் இஸ்மவேல் மேல வச்சுட்டாரு. நாளாகி பிறந்த குழந்தை, ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட 10 வருஷம் 16 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தைங்க. அந்த குழந்தைங்க மேல அவங்க வைத்திருக்கிற பாசத்தை பார்த்தா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் குழந்தை பிறந்துருச்சு, இன்னமும் அந்த பிள்ளையின் மேல அந்த பெற்றோருக்கு அபரிவிதமான பாசம். ஏன் அப்படின்னா, திருமணமாகி 16 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை. ஸோ யூஸ்வலாவே எல்லா தகப்பன்மாருக்கும் எல்லா தாய்க்கும் இருக்கிற ஒரு பெரிய பற்று. இத்தனை நாள் என்னுடைய கலங்கத்தையும் இத்தனை நாள் இருந்த அவமானத்தையும் துடைக்க வந்த இஸ்மவேல் அப்படின்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்க நேரத்துல தேவன் என்ன பண்ணிட்டாரு, ஈசாக்கி என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமா இருந்துச்சாம். முதல்ல சாராள் சொல்லிட்டாங்க, இந்த பாருங்க, இவருக்கும் நம்ம பசங்களை ரெண்டு, இந்த பசங்க என் பையனுக்கும் அவ பையனுக்கும் பிரச்சனை, நீங்க என்ன பண்ணுங்க, அவளையும் அவங்க பையனையும் என்ன பண்ணுங்க, தள்ளி விடுங்க. ஆகார் மேலையும் பாசம் இருந்திருக்கும். ஏன்னா முதல் பையன் யார் மூலமா தான் கிடைச்சா, சாராள் மூலமா இல்ல, ஆகார் மூலமா. இப்படி சொல்லிட்டாலே ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டப்ப, ஆபிரகாமே நான் சொல்லியா ஆகாரை எடுத்துக்கிட்ட, சாரா சொல்லி தானே எடுத்துக்கிட்ட, போப்பா சாரா சொல்றதே கேளு, அப்படிதானே அர்த்தமா இருக்கலாம். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, ஆபிரகாமே நீ அவங்க ஒய்ஃப் சொல்றதே கேளுப்பா,
ஆரம்பத்தில் அப்படிதான் கேட்டேன், என்ன பண்ண, ஒய்ஃப் சொல்றதையே கேளு. ஆனாலும் உடனே கீழ்ப்படிதல். அதிகாலமே எழுந்து இல்லை என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்ட ஆயத்தமாய் இருந்தார். மூன்றாவது தியாகம். மனைவி, முதல் பிள்ளை, ஆசையா வளர்த்த பிள்ளை, அதுவும் ஆண்மகன், என்ன பண்ணிட்டாரு, கொண்டு போய் விட்டுட்டார். முதல் தியாகம், இரண்டாவது தியாகம், மூன்றாவது தியாகம். அப்படியே கட்டப்பட்டு ஆண்டவர்க்காக எதையும் தியாகம் செய்வேன், எதையும் இழக்க நான் ஆயத்தம் அப்படின்னு மனசு, ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய சித்தம், அது எல்லாத்தோடையும் ஒரு நிலை ஆயிருச்சு. மனுஷன் எப்பெல்லாம் வேணுமோ ஆண்டவருடைய சித்தத்துல போய் சேர்ந்துக்குவான், வேணாங்கிறப்ப திரும்பி வந்துக்குவான். ஆனா ஆபிரகாம பாருங்க, தேவனுடைய சித்தமே என்னுடைய விருப்பம், ஆண்டவர் சொன்னதை அப்படியே செஞ்சிட்டார். இப்படி தியாகத்தினால கட்டப்பட்டதுதான் ஆபிரகாமினுடைய வாழ்க்கை. இந்த ஆபிரகாம பார்த்துதான் ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு 22வது அதிகாரத்துல படிங்க. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கு என்ன பண்ணு, எனக்காக பலியிடு. பாத்தீங்கன்னா அதிகாலமே எழுந்துட்டாரு. அதுவும் எத்தனை நாள் பிரயாணம், கிட்டத்தட்ட 45 மைல் நினைக்கிறேன், 45 மைல் தூர பிரயாணம். நடந்து போனா 2 நாள் ஆகலாம். அந்த 2 நாள் அந்த தகப்பனுடைய மன வழியை பாருங்க. கூடைய யாரை கூட்டு போகணும், ஈசாக்க கூட்டு போகணும். சாராளுக்கு என்ன பதில் சொல்ல போறோம், மனநிலை, தகப்பனுடைய மனநிலை. நிறைய பேர் சொல்றாங்க ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் இந்த சம்பவத்தினால ஒரு பெரிய பிரிவினை ஏற்பட்டுச்சுன்னு. அப்பாவே என்னை வெட்ட வந்துட்டாருன்னு சொல்லி மகனுடைய மனசுல ஒரு ட்ராமா, ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டதாகவும், சாரால் அதுக்கப்புறம் ஆபிரகாம் கூட அந்த உறவுல என்ன விரிசல் இருந்ததாகவும், விரிசல்னா என் மகனை இப்படி பண்ண போயிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு காரியம் இருந்ததா வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு எஸ் சொன்னா நிறைய காரியத்திற்கு என்ன சொல்லணும், இன்டைரக்டா நீங்க எல்லா காரியத்திற்கும் நோ சொல்லுகிறீங்கன்னு அர்த்தம், இல்ல நோ சொல்லிதான் ஆக வேண்டும். எவ்வளவு பெரிய தியாகம். ஆபிரகாமுக்கு 22வது அதிகாரத்துல தன்னுடைய மகனை கர்த்தருக்காக பலியிடுவதற்கு, அதாவது கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்பதற்கு ரொம்ப தயக்கமோ ரொம்ப வலியோ இருந்திருக்கும். ஆனா அவ்வளவு இருந்திருக்காது. ஏன்னா 11வது அதிகாரத்திலிருந்தே தியாகத்தினால் கட்டப்பட்டதுதான் ஆபிரகாமினுடைய வாழ்க்கை. சோ கிறிஸ்தவம் என்றாலே என்னதுதான், தியாகத்தினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. தேவனுக்கென்று எஸ் சொல்லுகிற நாம் அநேக காரியங்களுக்கு இல்லை என்று சொல்லியே ஆக வேண்டும். தேவனா அல்லது மற்ற காரியமா, ஒருவேளை சொந்தம், பந்தம், உறவினர், உற்றார், சொத்து, பத்து, பிள்ளை, பெற்றோர், மனைவி ஏதாய் இருந்தாலும் ஆண்டவரா இவர்களா என்று வரும் பொழுது ஆபிரகாம் தேர்ந்தெடுத்தது எனக்கு ஆண்டவரே வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தார். இதற்கான பலனை ஆபிரகாம் என்ன பண்ணியிருப்பார்னா, இந்த இடைப்பட்ட காரியங்கள்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தேவன் அவரை பாதுகாத்தார், பலப்படுத்தினார், உதவி செய்தார். இந்த எல்லா காரியத்திற்கும் தேவன் பதிலளித்தார். ஆனா அதை நினைத்து ஆபிரகாம் ஒரு அர்ப்பணமுள்ள, தியாகமுள்ள வாழ்க்கையை வாழவில்லை. தேவனுக்காக. இதை நான் தியாகம் என்று சொல்ல மாட்டேன், என்னுடைய லாங்குவேஜ்ல இது பிரிவிலேஜ், இது என்னன்னா பாக்கியம். தேவனுக்காக இது எல்லாவற்றையும் இழப்பது எனக்கு கிடைத்த பாக்கியம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் எங்கே? நான் என்னுடைய அர்ப்பணிப்பு, என்னுடைய வாழ்க்கை உமக்கென்று எங்கே? நான் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறேன்? முன்பிருந்த தேவ மனிதர்கள் எப்படிப்பட்ட
இப்படி நிலையில இருந்தாங்க. அது எல்லாவற்றையும் யோசித்து பார்க்கலாமா? ஆண்டவரே, அர்ப்பணத்தில இன்னும் நான் தியாகமுள்ள ஒரு வாழ்க்கையில இன்னும் ஆண்டவரே ஃபெயில் மார்க்ல தான் இருக்கேன். நான் என்னை பற்றி யோசிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யுங்க.